ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து பீஸ்ட் படத்துல அரபிக் குத்துன்ட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க. சும்மா சோஷியல் மீடியாவே அலறி போயிருச்சு. ஃபுல் கிராஷ் தான். இன்னைக்கு நம்ம அரபிக் குத்து மீம்ஸ் எல்லாம் பார்த்து நாமளும் சோஷியல் மீடியாவை தெரிவிக்க விடுவோம். ஸோ இப்போ என்ன டைம் கைஸ்? இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வெந்து தணிந்தது காடு. இன்ட்ரோவை இப்ப போடு. ரீசன்ட் பிகைண்ட் 65%. ஃபர்ஸ்ட் அப்டேட் விட்டப்ப 65% போட்டிருக்காங்க. அதை ஆட் பண்ணி பார்த்தா 65 days to go for April 14. ஓ, ரிலீஸ் டேட்டை இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க. நெல்சன்னா ஃபேன்ஸ் புரியுதா? உனக்கு இப்ப புரியுதா? ஓ, அப்படியா விஷயம்? ஒரு அப்டேட்டுக்கு இப்படி யோசிச்சிருக்காங்களே, அப்ப படத்துக்கு எப்படி யோசிச்சிருப்பாங்க? வெயிட்டிங்லேயே வெறி ஏறுது கைஸ். சார் அரபிக் குத்து சார், தளபதி ஃபேன்ஸ் தட்ரா. மாஸ்டர்லி இன்ட்ரோடக்ஷன் சாங் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த அரபிக் குத்து இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரி தெரியல கைஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் சாங் ஒன்று வெயிட்டா வரப்போகுது நம்மளுக்கு. அக்கார்டிங் டு சோர்சஸ் பீஸ்ட் வில் ரிலீஸ் ஆன April 14. KGF Part 2 அப்பதான் ரிலீஸ் ஆகுதா கோலிவுட் ஃபேன்ஸ். சோ வார் இட் இஸ் போடு. அப்ப பவர்ஃபுல் ஃபிலிம் ரிலீஸ் ஆன் தி பவர்ஃபுல் டேட், அதுதான் April 14. நம்மளுக்கு ஒரே ட்ரீட்டா இருக்க போகுது கைஸ். ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ தளபதி ஃபேன்ஸ், SK ஃபேன்ஸ். லிரிக்ஸ் வந்து SK தான் எழுதியிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா ப்ரோமோல வந்து சூப்பரா இருந்துச்சு கைஸ். இன்ட்ரோடக்ஷன் சாங்ல கீது SK ஆட வச்சா இன்னும் தெரிக்குமே. அல் அபிபி மோடு. CSKல அதே மாதிரி போஸ்ட் கொடுத்திருக்காங்க. சிறப்பு. ருத்ராஜ பார்த்தா ஒரு சைடு அனிருத் மாதிரி இருக்கே. ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆன் February 14. Feb 14 லவர்ஸ் டேலடா, பீஸ்ட் டேடா. கரெக்ட். சிங்கிள்ஸ்க்கு எப்பவுமே பீஸ்ட் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். நான் சாங்க ரிப்பீட் மோட்ல பாக்குறேன்னா காரணம் நீதா பூஜாவா ஜோனிதாவா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. என்ன காய்ஸ், ஜோனிதாவை கிரஷா அறிவிச்சிடலாமா இந்த மாசம்? இப்படியே காலத்தை ஓட்ட வேண்டியதா இருக்கு பாருங்க. தளபதி சூர்யா அவங்க எல்லாம் கையில இந்த பேண்ட் ஆட்டு போட்டிருக்காங்க. சூர்யா ஃபேன்ஸ் அண்ட் விஜய் ஃபேன்ஸ் வாங்கிடலாமா? ஓடு. இன்னும் சில மாசத்துக்கு இதுதான் ட்ரெண்டிங்கா இருக்க போகுது. இந்த சமயமா பார்த்து இதை விற்கிறவங்க விலையை ஏத்தி விட்டுருவாங்க கைஸ். எப்படி இருந்தாலும் வாங்கிடுவாங்கன்ட்டு. கேட்டா திஸ் இஸ் பிசினஸ்ன்றுவாங்க. தெரியாத இவங்க ஐடியாவை பத்தி. அரபிக் குத்து மேனியா எவ்ரிவேர். இந்தியால ட்ரெண்டிங் நம்பர் 1, சிங்கப்பூர்ல நம்பர் 2, மலேசியா 4, சுவிட்சர்லாந்து 14, ஸ்ரீலங்கா 2, நார்வே 26, அயர்லாந்து 42, நியூசிலாந்து 39, கட்டார் 2. அடேங்கப்பா, உலகம் ஃபுல்லா பீஸ்ட் தான் ட்ரெண்டிங். அரபிக் குத்து. வார்னர் நாளைக்கு ஒரு ரீல்ஸ் போட்டுற வேண்டியதுதான். ஆமா, என்னடா பெரிய அரபிக் குத்து, நான் ஆடுறேன் பாடுற ஆஸ்திரேலியா குத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் ரீல்ஸ் போடுறதுக்கு பிளான போட்டிருப்பாரு. பாப்போ ட்ரை பண்றாரான்ட்டு. 21 year old மீ. மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப கார்ட்டூன் நெட்வொர்க்ல பென்டென் போடுறாங்க. மாமு, இதெல்லாம் எங்க ஊருப்பட போகுது? என்னங்க சொல்றீங்க? பென்டென் போடுறாங்களா? அப்ப போய் பார்க்க வேண்டியதுதான் டெய்லியும். மூவி டவுன்லோடட் நாட் சீன் டெலிட்டட் பிகாஸ் இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ். எதுக்கு? ஓ, டேட்டா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ஆணவத்துல ஆடுறீங்க. ஒரு காலத்துல 100 MB கூட இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? சரி, அதுக்கு என்ன பண்றது? மாற்றம் ஒன்றே மாறாதது. பூஜாக்கு பதிலா ஜோனிதாவை ஹீரோயினா போட்டிருக்கலாம். ஐடியா இல்லாத நெல்சனு. ஆமாங்க, ப்ரோமோல அவங்கள விட இவங்க ஒரு படி மேல இருந்த மாதிரி எனக்கு தெரியுது. வலிமைக்கு ஒரு பாணி, பீஸ்டுக்கு ஒரு ஜோனிதா. சிங்கிள்ஸ்க்கு வேற வழி தெரியல ஆத்தா. அரபிக் தெரிஞ்சவன் பார்த்தா என்ன நினைப்பான்? அரபிக் தெரிஞ்சவங்க எதுக்குங்க இதெல்லாம் பார்க்க போறாங்க? அப்படி அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க தளபதியோட வெறித்தனமான ஃபேன் அர்த்தம். அரபிக் குத்தின் மாநாடு. மத்த அரபிக் சாங்லாம் வழிய விடு. மீ அரபிக் குத்து சாங் அடிக்கடி வருவேன். டான்ஸ் ஸ்டெப்பும் நல்லா இருந்துச்சு கைஸ். செட்டும் பயங்கர பிரம்மாண்டமா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் டான்சரும் விதவிதமா வேற கண்ட்ரில இருந்து வந்திருப்பாங்க போல. தியேட்டர்ல இந்த பாட்டு வரும்போது சும்மா தியேட்டரே அதிர போகுது. பாபா, இங்க அனிருத் வந்தாரு. இவ்வளவு நாளா இந்த விஷயம் தெரியாம போயிருச்சு பாருங்க. பக்கத்துல நிக்கிறது யாரு? நெல்சனா. அட்டனிங் KT செஷன்ஸ். ஒன்னும் புரியல. அது என்னைக்குங்க புரிஞ்சிருக்கு? புரிஞ்ச மாதிரி சீன் போட்டு போக வேண்டியதுதான். ஜோனிதா சிங்கிங்க விட்டுருங்க, ஆக்டிங்க்கு போயிடுங்க. கரெக்ட். இவங்க பாடினாலும் நல்லா இருக்கு, வீடியோல வந்து ஆடினாலும் நல்லா இருக்கு. இன்னையில இருந்து நான் இவங்க ஃபேன் ஆயிட்டேன். இவங்க ஒரு தமிழ் படத்துல நடிச்சே ஆகணும். மயங்கர டோலி. ஏ சாமி, நம்ம பாஷை பேசுது. SK தான் லிரிக்ஸ்னு சொன்னாங்க. என்ன மீம்ல வரல எழுதி விட்டாரு. சரி, ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு எழுதி விட்டாராட்டு இருக்கு. இருக்கட்டும். ஃபேன்ஸ் சாங்கே 4 நிமிஷம், அதுக்கு ப்ரோமோ 6 நிமிஷமா? நல்லா இருக்குடா. ஆமா, அப்படியே அந்த 2 நிமிஷத்துல சேவ் பண்ணி என்னத்த பண்ண போறோம்? ப்ரோமோ பார்த்து என்ஜாய் பண்ணமா? அந்த நாளைக்கு ஸ்ட்ரெஸ் போச்சா? அவ்வளவுதான் மேட்ரு. மொளம பித்தா தே. வெந்து தணிந்தது காடு. அரபிக் குத்துக்கு டான்ஸ் போடு. ஓ கியூட்டி. என்ன லுக்கு வேற எங்கேயோ போகுது. ஜோனிதா சரி, தப்பு இல்ல. 2 பேத்துக்குமே கரெக்டா தான் மேட்ச் ஆகுது. மீ அட் 6:01 PM. அலமத்தி பூ. நான் இங்க துபாயில தான் இருக்கேன்டா. ஓ, பாட்டை கேட்டோன்னே துபாய் போன மாதிரி ஒரு ஃபீலிங். தப்பு இல்ல, துபாய் வைபு வந்த மாதிரி தான் இருக்கு. அரபிக் குத்து பீஸ்ட் கீம்ஸே வைப் பண்ணிட்டு இருக்கு. வேற மாதிரி தான். இந்த சாங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நல்ல சாங் வந்து படத்துல வச்சிருப்பாங்க கைஸ். அது ஒன்னா ப்ரோமோவா விட்டு ரிலீஸ் பண்ணா இன்னும் சூப்பரா தெரிக்க விடலாம். நீங்க 3 பேர் சேர்ந்து ஏன் அடிக்கடி இப்படி ஏதாச்சும் ஜாலியா vlogs பண்ணக்கூடாது? எது அடிக்கடி பண்ணுமா? அப்புறம் யூடியூபர்ஸ்லாம் கடையை இழுத்து மூடிட்டு போக வேண்டியதுதான் கைஸ். இவங்களுக்கே எல்லா வியூஸும் போயிடும். அதுவும் இல்லாம கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். அடிக்கடி வந்தா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். குக் வித் கோமாளியும் எப்படி ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, அப்புறம் போக ஒரே மாதிரி கான்செப்ட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி சில பேர் இப்போதைக்கு ப்ரோ அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க கமெண்ட்ல. அலமத்தி அபிபு மீன்ஸ் ஐ ட்ரீம்ட் ஆஃப் மை லவ்வர். அரபிக் குத்து பர்ஃபெக்ட் ட்ரீட் ஆன February 14. ஆஹா, இது உண்மையா என்னன்னு தெரியலையே. உண்மையான மீனிங் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்ப இந்த பாட்டு சிங்கிளுக்கு கிடையாதா?
கமிட்டடுக்கா? இந்த விஷயம் 2 நாளா தெரியாம போயிருச்சே கைஸ். அனி தளபதி ரொம்ப நாளா அரபிக் குத்து சாங் பண்ணணும்னு ஆசனை. எது? ஆமா, அனிருத் ரொம்ப நாளா ஒரு ஸ்கெட்சை போட்டிருப்பாரு போல. கரெக்டா பீஸ்ட்ல அந்த ஸ்கெட்சை இறக்கிட்டாரு. பாட்டும் வேற மாதிரி தான் இருந்துச்சு. பீஸ்ட் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஆன் February 14 சிங்கிள்ஸ். லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் February 14க்காக வெயிட் பண்றேன்டா. கரெக்ட். அந்த டேட்ல யூசுவலா நம்மளுக்கு ஒரு ப்ரோகிராமும் இருக்காது. இந்த டைம் பீஸ்ட் வந்தனால அந்த நாளே சிறப்பா அமைஞ்சிருச்சு. ஆஹா, 3 பேரும் சீடி எடுத்துட்டு நெக்ஸ்ட் டே தளபதி வீட்டுக்கு போயிட்டாங்களா? அவர் ஓகே பண்ணிட்டாராட்டு இருக்கு. அதனாலதான் நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இனிதே நிறைவேறியது அந்த ப்ரோமோ. லெமி வெயிட்டிங் ஃபார் விஜய் என்ட்ரி த்ரூ அவுட் தி வீடியோ. ஆமா, தளபதி இதுல வருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் கடைசி வரைக்கும் வரல. ஜஸ்ட் போன்ல மட்டும் வாய்ஸ் வந்துச்சு. நான் கூட ஸ்டார்டிங்ல வேற யாரோ டப்பிங் கொடுத்துருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அது உண்மைதான் போல. அவரும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பரவாயில்ல, பாட்டுல காட்டினாங்கல்ல, அதுவே ஜாலியா தான் இருந்துச்சு. தலைவர் 169 வித் நெல்சன் அனிருத் மியூசிக்கல். இந்த காம்போ எப்படி இருக்கும்னு தெரியலையே. இதுவும் வேற மாதிரி தான் இருக்க போகுது. HOD டுமாரோ ப்ராஜெக்ட் பிரசன்டேஷன் இஸ் தேர். கம் இன் ஃபார்மல்ஸ், டோன்ட் ஃபர்கெட் மீ அண்ட் மை பாய்ஸ். போடு, சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு காஸ்டியூம். என்னைக்கு நம்ம பசங்க சொன்ன பேச்சை கேட்டிருக்காங்க. இப்ப கேக்குறதுக்கு மச்சான் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. உன் ஷர்ட் சைஸ் என்ன? ஏன்டா? அதுவா சர்ப்ரைஸ் மச்சான். இதுதான் சர்ப்ரைஸா? கண்டே பிடிக்க முடியாத சர்ப்ரைஸ். ஐ எம் வெயிட்டிங். திஸ் ட்ரியோ ஆல்வேஸ் ஃபன் ஓவர்லோடட். 3 பேருமே வேற மாதிரி டேலண்ட் ஆனவங்க தான். ஆனா அவங்களே மாத்தி அவங்க கலாய்க்கிறத பார்த்து நம்மளுக்கு காமெடியா இருக்கு கைஸ். ஆன் கேமராவே எப்படின்னா ஆஃப் கேமரா எப்படி இருக்கும்? ப்ரோமோ பின்னாடி சர்வைவல் பாட்டு ஸ்டில்லு. அதுக்கு அனிருத் தானே மியூசிக், அதனாலதான் வச்சிருக்காரு. அதை நம்ம ஆளுங்க ட்ராக் பண்ணிட்டாங்க. வேற மாதிரி நல்ல டீகோடிங். இந்த டயலாக் அப்புறம் தளபதி நான் நேர்ல வரண்டான்னு சொல்லி என்ட்ரி கொடுப்பாருன்னு நினைச்சு எத்தனை பேர் ஏமாந்து போனீங்க? ஆமா, கடைசியா ஒரு என்ட்ரி இருக்கும்னு நினைச்சோம். அது ஒண்ணுதான் ஒரு குறையா இருந்துச்சு இந்த ப்ரோமோக்கு. மத்ததெல்லாம் மன நிறைவாதான் இருந்துச்சு. ப்ரோமோ தளபதி எங்கயா? அதான் பாட்டுல காட்டினாங்கல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ குமாரு. படத்துல ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். மகானு என் படத்துல கதை கூட இல்லாம இருக்கும். ஆனா பாபி சிம்ஹா இல்லாம படம் இருக்காது. கார்த்திக் சுப்ராஜ் மகான் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அது மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் பாபி சிம்ஹா இல்லாம எடுக்க மாட்டாரு போல. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். என்னையாது புஷ்பா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காங்க. பதறாத. இது அல்லு அர்ஜுன் அண்ட் ராஷ்மிகா இல்ல, இது வார்னர். அவர் வைஃப். வார்னர் சும்மா இருந்தா கூட நம்பாளுங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்களே. வார்னரையும் அடுத்த பாட்டுக்கு என்ன ஆடுவாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ஓட சொல்லணும். அதை பாக்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது புஷ்பா ஆட்டோ. ஆடா பாருங்களா, ஒரு சைடு ஒரு மாதிரி போனோடனே புஷ்பான்ட்டீங்க. இந்த ஆட்டோ ஃபிளவர் மாதிரி இல்லாம ஃபயர் ஆட்ட போயிட போகுது. டைரக்டர்ஸ் ஹீரோஸ் காலேஜ்ல என்ட்ரி கொடுக்குறாங்க. அனிருத் ஓகே, கோட் வேர்ட் அக்செப்டட். சூப்பர் ஸ்டார் தளபதி SK எல்லாத்துக்கும் வெறித்தனமான இன்ட்ரோ சாங் போட்டிருக்காரு அனிருத். அவருக்கு டயர்டே ஆகாதா என்ன? எப்பவுமே சூப்பரா வித்தியாசமா ஒரு பாட்டை போட்டுறாரு. சியானு திரும்பி வர்றேன். மகான் படமும் நல்லா இருக்குன்னு தான் சோஷியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க கைஸ். அதை போய் பார்க்கணும். திஸ் இஸ் பிரில்லியன்ட் பட் ஐ லவ் திஸ். செல்லமா மேக்கிங் வீடியோவா? அதுலயும் இவங்க தானே ஆடுவாங்க. சரி, எந்த பாட்டா இருந்தா என்ன? எல்லாம் நம்ம ஜோனிதா தானே பாடி இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பிரிச்சு பார்த்துட்டு? ஓகே கைஸ், இந்த பீஸ்ட் அரபிக் குத்து பாட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் பீஸ்டோட பெஸ்ட் பாட்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வெயிட்டான சாங் இன்னும் பலது காத்துக்கிட்டு இருக்கா? பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உங்களை நான் வேற ஒரு வீடியோல பாக்குறேன் கைஸ். பாய் கவினார்மி.